ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரில, விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணா பின்னான்னு நம்ம ஆதியை வந்து திட்டுறாங்க. உன்னை நம்பி வந்தோம் பாரு, நாங்கள் எதை கொண்டு எங்களை அடிச்சுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் கண்ணா அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. செமையாக வந்து அந்த கோவத்தை எல்லாத்தையும் பாரதி மேலே காட்டுறாரு நம்ம ஆதி. இதுக்கு தான் போகிறீங்களா? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்கிற விஷயம் பாரதி உங்களுக்கு தெரியும் இல்லை? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறீங்க? யாரை வேணாலும் மன்னிச்சிருவேன். ஏன் மனோவை கூட அபியை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனால் உங்களை நான் மன்னிக்கவே முடியாது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செமையாக வந்து காட்டமாக கத்துறாப்புல நம்ம ஆதி. நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த தான்ப்பா போனேன். கடைசியில் அபி பண்ண விஷயம்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி மடமேடை பக்கத்தில் அபி வந்து நின்றுட்டு இருந்தா. அப்போன்னு பார்த்து, என்னப்பா உங்கள் அக்கா பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மனோ நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கையில் ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு என்ன வந்து பேசிக்கிட்டு இருந்தா. நான் வந்து சுத்தமாக வந்து நம்பவே இல்லை. எப்படி இருந்தாலும் அபி வந்து இது மாதிரிலாம் செய்ய மாட்டான்னு நான் சொல்லிட்டு மாலையை கழட்டி வச்சுட்டு வாடா, அவள் சும்மா இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா. சுதாகர், ஆதி இவங்க எல்லாரும் வந்து தர்ம சங்கடத்தில் நிற்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலங்கிற மாதிரி சொன்னேன். கடைசியில் பார்த்தா என்ன நடந்துச்சு தெரியுமா? அபி உன் கையை காட்டுமா, இது கூட ட்ராமான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னே கையை வந்து காட்டிடுறாங்க. உடனே வந்து இவ்வளோ நேரம் சுதாகர் வந்து அபி மேலே உச்சக்கட்ட கோவத்தில் இருந்தவங்க கையை பார்த்த உடனே அப்படியே தலைகீழ ஆக்கிட்டாங்க. என்ன அபி, என்னடா இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்க? என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா சங்கடமாக இருக்குது. போயும் போய் இவனுக்காகவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே, அண்ணன் உனக்கு மனசு புரியல, உனக்கு காசு தான் குறியாக இருக்குது. நான் எங்கே எப்படி சந்தோஷமாக வாழ்கிறேனா இல்லையான்னு உனக்கு தெரிய வேணாம். ஆனால் நான் போகிற இடத்துல நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ பார்க்குற. ஆனால் எனக்கு காசு பணம் செகண்டரி தான், அது எப்போ வேணான்னு சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் போகிற இடத்துல நான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன். அதுதானே உனக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது, சுதாகர் உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியும் இல்லை, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இங்கே யாரையுமே குத்தம் சொல்ல முடிய வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு இவங்கள ஏற்றுக்க வேண்டிதான். ஆதி என்ன சொல்கிறீங்க? இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கலாம். எங்கள் 2 பேரோட கல்யாணத்தை ஒரே மண்டபத்தில் நடத்தணும் தானே ஆசை. அதுக்கான வேலையை வந்து பாருங்கள். இதை பேசுகிறது ரொம்பவே தப்பு தான். யார் மேலே தப்பு யார் மேலே சரின்னு இனிமேட்டு பேச முடியாது. நீங்கள் முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே தடுத்து நிப்பாட்டியிருப்பேன். வேணாண்டா, சாரிடா, மன்னிச்சிடுறான்னு சொல்லியிருந்தேன்னா இது மாதிரி ஒரு விஷயம் நிகழ்வு நடந்திருக்கவே நடந்திருக்காது. நீங்கள் உங்கள் தங்கச்சி நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் உங்கள் தங்கச்சி எல்லாத்தையும் மாற்றிட்டா. இனிமேட்டு முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அதான் ஆதியே வந்து சொல்லிட்டாருல, விடு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியும்? எங்கள் 2 பேருக்குமே பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வந்து அமையுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க. உனக்கு தங்கச்சியோட சந்தோஷம் தானே முக்கியம். சரி சரி உள்ளே வாங்க. வரப்போ இவங்க 2 பேருக்கும் ஆர்த்தி எடுத்து அழைச்சிட்டு வாங்கங்கிற மாதிரி சுதாகர் வந்து சொல்கிறாங்க. அப்படியே ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. நம்ம மீனா அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அபி காரியத்தை சாதிச்சிட்டல்ல, ஆனால் இவன் என் மனசை வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சுதாகர். என் தங்கச்சி மேலே நீ ஆசைப்பட்டது எல்லாம் செகண்டரி தான். நீ எப்படிடா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையே ஆக முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி முதலேருந்து கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா திருப்பியும் வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? எனக்கு தேவை நல்லபடியாக இவன் சம்பாதிக்கணும். என்னப்பா நீ பணம் காசு வச்சுருக்க? நான் இப்போ உன்னை ரொம்பவே மட்டம் தட்டி பேசுகிறேன்லாம் நினைக்க வேணாம். ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். எனக்கு தேவை பணம் மட்டும்தான். என் தங்கச்சி போகிற இடத்துல நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழணுன்னு நீ அதை சம்பாரித்து காட்டு. அவ்வளோதான் எனக்கு தேவை. மற்றபடி நான் உன்னை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிறதா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சுதாகர் இன்னமும் அதே மாதிரி முடிவில் தான் இருக்காங்க. சரி அதுதான் வந்து நீ நல்லபடியாக சாதிச்சிட்டேன்னா அவர் உன்னை ஏற்றுப்பார். வா போகலாம். இதை முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை கன்னத்திலே பலார் பலார்னு அடித்தேன். இப்போ நான் அவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிடணுமா இந்த அபினாலையும் ஆதினாலையும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து ரூம்குள்ளே போயிட்டு கதை வந்து சாத்திக்கிறாங்க. உடனே ஆதி வந்து அப்படியே கேஷுவலாக வந்து உட்கார வைக்கிறாங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே. அண்ணே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மித்ரா வந்து சொல்கிறாங்க ஆதிக்கிட்ட, நான் சொன்னால் எங்கள் அண்ணன் சத்தியமாக கேட்க மாட்டாங்க. ஆதி நீ சொன்னால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லி மீனாவும் சொன்னோன்னே சரி மீனா ஆதி மித்ரா எல்லோரும் சுதாகர் ரூமுக்கு வந்து போகிறாங்க. உங்களோட கஷ்டம் எல்லாமே புரியுது. அவளை நான் எப்படி தெரியுமா வந்து பாசமாக வந்து பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவள் கொஞ்சமாவது வந்து என் மேலே மதிப்பு மரியாதை காட்டியிருந்தா இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருப்பாளா? அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன, அவன் சாதிச்சு காட்டணும் அவ்வளோதானே. அவன் கூடிய சீக்கிரம் வந்து சாதிச்சிருவான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க.
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டம். அதை மட்டும் நம்ம உருவாக்கி கொடுத்துட்டா உங்கள் மாப்பிள்ளை தொழிலதிபராக ஆயிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டேயும் மனோவை பற்றி சொல்லுவோம். அவனுக்கு நம்ம ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அவன் மேலே ஏறி வந்துக்கிட்டே இருப்பான். மனோவை பற்றி உங்களுக்கும் நல்லா தெரியும். கடுமையான உழைப்பாளின்னு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா அவன் நல்லாவே செஞ்சிட்ருப்பான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சரி, என்னென்னமோ சொல்கிறீங்க. ஆனால் எப்படி என்னால் மாப்பிள்ளையா வந்து கூப்பிட முடியும்? அதுதான் எனக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. விடுங்க, கூடிய சீக்கிரம் உங்கள் மாப்பிள்ளைன்னு நீங்களே எல்லார்கிட்டையும் சொல்கிற அளவுக்கு மனோ வந்து ஆக்கி காட்டுவான் அப்படின்னு சொல்லும்போது, ஆக்கி காட்டணும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. இந்த வீட்டில் நம்ம இருக்கலாமா வேணாமான்னு சொல்லி அந்த இடத்துல மனோ வந்து கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை சார். என்னடா என் தங்கச்சி திருப்பி வந்து கஷ்டப்படுத்தணும்னு பார்க்குறியா? என் தங்கச்சி என் கூட தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன்னு சுதாகர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, இங்கே இருந்தால் சரி வருமான்னு தெரியலையே, நீ இவரை கை நீட்டி அடிச்சனா எனக்கு பிடிக்காதுன்னா பார்த்துக்கன்னு அபி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சரி, நான் அடிக்க மாட்டேன். எனக்கு தேவை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இவன் சாதிச்சு காட்டணும், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் 10 கோடி 20 கோடி அளவுக்கு சம்பாதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இவன் நல்ல விதமாக உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்தா அதுவே போதும். என் வீட்டில் இருக்கும்போது நீ எப்படி வந்து பணம் காசெல்லாம் நல்லா வந்து செலவு பண்ணிகிட்ருக்கியோ அந்தளவு இல்லைன்னா கூட நீ கஷ்டப்படாமல் இருக்கணுமா, அதுதான் எனக்கு தேவை. அதுக்கு உண்டான வழியை எல்லாத்தையும் நாங்களே வந்து ஏற்பாடு பண்ணி தரோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மனோ வந்து சொல்கிறாங்க. ஏண்டா எங்கள் வீட்டு பொண்ணை மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ண தெரியுதில்ல, அப்புறம் என்ன நீ பார்த்துக்கிறேன்னு? நான் உனக்கு உதவியெல்லாம் பண்ணலை சரியா? இல்லை உனக்காக வந்து என் மாப்பிள்ளை வந்து கேட்ரிங் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு வீடு வீடாலாம் கொடுக்க போகிறதில்ல. என் கம்பெனி பக்கத்தில் உனக்கு ஒரு சின்னதாக ஒரு விளம்பரத்தை வந்து வச்சிடுறோம். அதை பற்றி எல்லாருக்கிட்டேயும் வந்து மீட்டிங்கில் வந்து சொல்லுவோம். அதில் எத்தனை பேர் விருப்பம் பட்டிருக்காங்களோ அவங்க டைரெக்டாக உனக்கு ஃபோன் அடித்து சொல்லுவாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு மேலே ஏறி வா, அவ்வளோதான் முடியும். வழி காட்ட தான் முடியும். உன்னை கையை கூட்டிகிட்டே போய் அழைச்சிட்டு போய் சேரில் வந்து உட்கார வைக்கலாம் என்னால் முடியாதுன்னு சுதாகரும் நம்ம ஆதியும் வந்து பேசுகிறாங்க. இந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நீ சந்தோஷமாக வந்து பயன்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க, நிச்சயம் அவர் உன்னோட மாப்பிள்ளைன்னு சொல்லி தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னோன்னே மீனாக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி, விருந்து ஏற்பாடெலாம் பண்ணணும், பாரதி வா அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி நீங்களாவது எனக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்கலாம்ல. இல்லை சார், என்னோடய சூழ்நிலை அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, என்னென்னமோ சொல்கிறீங்க, நம்புகிற மாதிரி இருக்குது, சரி போங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வந்து அமைதியாக்கிடுறாங்க. மனோவையும் கூட்டிகிட்டு அப்படியே போகிறப்ப, டேய் சாதிச்சிட்ட போல இருக்கேன்னு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியோ இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை, அபி தான் அதிரடியான முடிவு வந்து எடுத்தா. நீ என்னைக்கு எடுத்திருக்க இது மாதிரிலாம்? இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாமா. நீங்கள் 2 பேரும் காதலிச்சிங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு பாட்டி வந்து சொல்கிறத சுதாகர் வந்து கேட்டுட்டு செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. என்னத்த சொல்கிறது, அவங்களுக்கு நல்ல நேரம், எனக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.